ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதவர்களாகிய நாம் தியான பயிற்சியில் சித்த சாந்தி தியானம், சித்த ஏகாகிரதா தியானம், சித்த விஷாலதா தியானம், சித்த சுத்தி தியானம் என்று மனதை அனைத்து விதத்திலும் பக்குவப்படுத்தினோம். மனதை அமைதிப்படுத்தி மந்திர ஜபத்தினாலும் உருவ வழிபாட்டினாலும் ஒருமுகப்படுத்தி விஸ்வரூப தியானத்தினால் மனதை நன்கு விசாலப்படுத்தி குண தியானத்தினால் மனதை தூய்மைப்படுத்தினோம். இப்போது மற்றொரு தியான பயிற்சியில் ஈடுபட உள்ளோம். இது நிதித்தியாசனம் எனப்படும். இதுவரை நாம் பயிற்சி செய்தது உபாசனை என்னும் தியான வகையைச் சேர்ந்தது. நிதித்தியாசனம் என்பது ஞானத்தை பெற்ற பிறகு செய்யப்படும் தியானம். உபாசனை என்பது ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை ஏற்படுத்தும் தியானம். நன்றாக தகுதியை பெற்ற ஒருவன் ஸ்ரவணத்தினால் நீண்ட நாட்கள் தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்ட பிறகு அதை ஆழ்மனதில் பதிய வைக்கும் பொருட்டு செய்யப்படும் தியானமே
நிதித்தியாசனம் எனப்படும். பிரம்மைவ சத்யம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. இதுவே சமஸ்த வேதாந்தத்தின் சாரமாகும். இறைவா, உன்னுடைய பேரருளினால் நீண்ட நாட்கள் ஸ்ரவணம் செய்ததன் பயனாக தத்துவத்தை நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. இருப்பினும் அது நன்கு மனதில் பலப்படாத காரணத்தினால் விபரீத பாவனை அவ்வப்போது தலை தூக்கி விடுகின்றது. விபரீத பாவனை என்பது ஒரு தவறான பழக்கத்தால் செயல்படும் விதமாகும். பழக்க வழக்கத்தை ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. நீண்ட நாள் அபியாசம் செய்தால் மட்டுமே ஒரு பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். அவ்வாறே நாம் இப்போது மேற்கொள்ளப் போகும் நிதித்தியாசனத்தில் 2 விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம். ஒன்று ஆத்மா, மற்றொன்று அனாத்மா. ஆத்மா சத்தியமானது, அனாத்மா மித்தியையானது. ஆத்மா சேத்தனஸ்வரூபம், அனாத்மா ஜடஸ்வரூபம். பார்க்கப்படும் அனைத்தும் அனாத்மா, பார்ப்பவன் ஆத்மா. அதுவே என்னுடைய உண்மையான வடிவமாகும். நீண்ட நாள் ஸ்ரவணத்தின் மூலமாக விஷயம் புரிந்துவிட்டாலும் நான் ஜீவன் என்னும் எண்ணம் என்னை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. என்னை நான் ஜடமான உடலாகவும் ஜடமான மனதாகவும் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த ஜடமான உடல் மனதை பயன்படுத்தித்தான் நாம் விவகாரம் செய்ய வேண்டியுள்ளது. இருப்பினும் அஞ்ஞானத்தின் காரணமாக, அவிவேகத்தின் காரணமாக ஆத்மாவையும் அனாத்மாவையும் நாம் தவறாக சிந்தித்து வருகின்றோம். இதனை மாற்றும் உபாயமாக இந்த நிதித்தியாசனம் என்னும் தியானம் இனி வரும் சில வாரங்களுக்கு அமையப் போகின்றது. ஜடமான உடல் மனம் அனாத்மா, அதை பார்க்கும் நான் ஆத்மா. மீண்டும் மீண்டும் இதை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு ஆழ் மனதில் இதை நாம் பதிய வைப்போம். உடல் மனம் அனாத்மா, உடல் மனதை அறியும் நான் ஆத்மா.
பார்ப்பவன் பார்க்கப்படு பொருளுக்கு வேறானவன். உடல் மனதை பார்க்கும் நான் இதற்கு வேறானவன். மீண்டும் மீண்டும் இதை நாம் மனதினுள் சில நிமிடங்கள் சொல்லி சொல்லி நம்முடைய எண்ணத்தை நாமே திருத்தி அமைப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादञ्च हस्तामलकञ्च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै
தம் ஹ தேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் அஹம் பிரபத்யே. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த முதல் ஸ்லோகத்தை தினம் பண்ணிட்டு அடுத்து போகணும். 3வது பக்கத்தில் 8வது பக்கத்தில் இருக்கு. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதிவிருத்தய சாக்ஷி திருகேவ நது திருஷ்யதே. பக்கம் 35 20வது ஸ்லோகம். अस्ति बाधि प्रियं रूपं नाम चेत् अंश पंचकम् आद्यत्रयं ब्रह्म रूपं जगत् रूपं द्वयस्तथा खवाग्निजलोर्विषु देवत्रियं नरादिषु अभिन्ना सच्चिदानन्दाः विद्येते रूपनामणि उपेक्ष्य नाम रूपे द्वे सच्चिदानन्द तत्परः समाधिं सर्वदा कुर्यात् कृतयेवाथवा बहिः सविकल्पो निर्विकल्पः समाधिर्द्विविधो हृदि दृश्यशब्दानुवेदेन सविकल्पः पुनर्द्विता कामाद्या चित्तगा दृश्याः तत्साक्षित्वेन चेतनं ध्याये दृश्यानुवित्तोऽयं समाधिः सविकल्पकः असंगः सच्चिदानन्दः स्वप्रभोद्वैतवर्जितः अस्मीति शब्दविद्धोऽयं समाधिः सविकल्पकः स्वानुभूतिरसो वेशात् दृश्यशब्दा उपेक्ष्यतु निर्विकल्पसमाधि स्यात् निवातस्थितदीपवत् कृतीव बाह्यदेशेऽपि यस्मिन् कस्मिंश्च वस्तुनि समाधिराद्यः सन्मात्रात् नाम रूप पृथक्कृतिः अखण्डैकरसं वस्तु सच्चिदानन्दलक्षणम् इत्यविच्छिन्न चिन्तेयं समाधिर्मध्यमो भवेत् स्तब्धीभावो रसास्वादात् तृतीयः पूर्ववन्मतः एतैः समाधिभिः षड्भिः नयेत् कालं निरन्तरम्. நம்ம திருஷ்ய விவேகத்தில் முதல்ல எடுத்த உடனே முக்கியமான ஸ்லோகம் சொன்னார். இந்த பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் அதெல்லாம் பிரித்து பார்த்தோம் நம்ம. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு
தத்ருஷ்யம் து திருக் மானசம் தீவிருத்தயஸ் திருஷ்யா து சாட்சி திருகேவ ந திருஷ்யதே. பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டது. நல்லா நம்ம அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டோம். 3 பார்ப்பவன், 3 பார்க்கப்படு பொருள். உலகம் பார்க்கப்படுகின்றது, இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது. இந்திரியங்கள் பார்க்கப்படுகின்றது, மனம் பார்ப்பவனாக இருக்கின்றது. மனம் பார்க்கப்படுகின்றது, சாட்சி பார்ப்பவனாக மட்டுமே இருக்கின்றது. சாட்சிக்கு என்ன பண்ண முடியாது? மனம் இல்லாமல் நேரடியாக பார்க்க முடியாது. அது மாதிரி மனசுக்கு சாட்சி இல்லாமல் பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்று என்ன இருக்குது? சார்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் எப்படி நமக்கு இந்த விருத்தி உண்டாகின்றது? சிதாபாசன் உண்டாகும்போது மனதில் அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்தின் துணை கொண்டு என்ன பண்ணுது? அந்த எல்லா இந்திரியங்களுக்கு அந்த சேத்தனத்துவம் இரவல் வாங்கப்படுகின்றது, கடன் வாங்குது. அறியும் தன்மை என்ன பண்ணுது? சாட்சியிலிருந்து பார்க்கும் சக்தியை கடன் வாங்கி இந்திரியங்கள் பிரகாசப்படுத்துகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா சக்தி. 2 விதமான அந்த ஆற்றல் இருக்கின்றது. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. விக்ஷேப சக்தி என்ன பண்ணுது? உலகத்தை படைக்கின்றது. ஆவரண சக்தி அறிவு கண்ணை மறைக்கின்றது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆவரண சக்தி. அது என்ன பண்ணுது? நமக்கு ஒரு அவிவேகத்தை உண்டு பண்ணுகின்றது. பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள்ங்கிறதுல இருக்கின்ற அந்த அவிவேகம் உண்டு பண்ண ஒரு என்ன பண்ண ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. அதன் காரணமாக என்ன செய்யுது? நமக்கு உண்மையிலேயே சாட்சியை மறந்துட்டு, நான் சாட்சிங்கிறத மறந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாயாசக்தி அதனுடைய வசப்பட்டு நான் என்ன இந்த ஜீவனாக நினைத்து கொண்டு விடுகின்றேன். அதனால் என்ன ஆகுது? இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அவிவேகம்தான் சம்சாரத்திற்கு காரணம். இப்போ சம்சார நிவர்த்திக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? விவேகம் பண்ணணும். பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள்ங்கிறத விவேகம் பண்ணணும். அந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்பது எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றது, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதாக இருக்கின்றது, தூய இருப்பாக இருக்கின்றது. சித் என்பது அறியும் அம்சமாக இருக்கின்றது. அந்த சித் என்பது சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அந்த சித் அம்சத்தை என்ன பண்ண பிரதிபிம்பிக்க முடியும். நம்முடைய மனசில் என்ன பண்ண முடியும்? அந்த சாட்சியினுடைய அந்த அறியும் தன்மையை கடன் வாங்கும் சக்தி சூக்ஷ்ம சரீரத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். சத்தும் சித்தும் ஆனந்தமும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றது. சத்தம்சம் சமமாக எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றது. அந்த சித்தம்சம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்ற வஸ்துக்களில் மட்டும் வெளிப்படுகின்றது. ஆனந்த அம்சமும் அதே போல அவரவர் புண்ணிய பாவத்திற்கு ஏற்ற வகையில் என்ன பண்ண முடியும்? அதனுடைய ஆனந்தத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அது எல்லாமே சத்தம்சம் சித்தம்சம் ஆனந்த அம்சம் மூன்றுமே அந்த பிரம்ம அம்சம், பிரம்மத்திலிருந்து பிரம்மத்தினுடைய அம்சம். அதான் பார்த்தோம். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம். பார்க்குற எல்லாவற்றிலையுமே இந்த 5மே இருக்கின்றது. அதில் 3 பிரம்ம அம்சம், 2 மாயா அம்சம், நாமரூப அம்சம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை பிரிக்க. நம்ம பிரச்சனைக்கு காரணம் 5ஐயும் நம்ம சேர்த்து தான் அனுபவிக்கின்றோம். ஆனால் இதில் 3 சத்திய அம்சம், 2 மித்யாம்சம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அறிவினால் சத்திய அம்சத்தையும் மாயா அம்சத்தையும் பிரித்து என்ன பண்ணுறோம்? நான் மாயா அம்சம் உண்மையில் இருப்பில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தியானம் பண்ணி புரிஞ்சிக்கல, கிளாஸ் அட்டன் பண்ணி நன்றாக திரும்ப திரும்ப கிளாஸை கேட்டு என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறோம். இந்த ஜெகத் என்பது 5 அம்சத்தை உடையதாக இருக்கின்றது. அதில் 2 அம்சம் நாமரூப அம்சம், 3 அம்சம் பிரம்ம அம்சம். சத்தும் அசத்தும் சேர்ந்து தான் என்ன ஆகுது? விவகாரம் பண்ண முடியும். ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் விவகாரம் பண்ண முடியும். அது காரணம் அந்த மகா மாயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்து பிரிக்கணும். இப்போ புரிஞ்சிருச்சு சம்சார காரணம் என்ன? இந்த அவிவேகம் தான் சம்சார காரணம். இப்போ சம்சார நிவர்த்திக்கு உபாயம் என்ன? விவேகம் பண்ணணும்.
புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரியுது, ஆனால் மனசில் பதியல. எல்லாருக்கும் இருக்கிற அந்த ப்ராக்டிக்கலான அந்த ப்ராப்ளத்தை நமக்காகவே அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கும்போது 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, நாம ரூபே துவே உபேக்ஷிய. அந்த நாம ரூபம் இரண்டையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு என்ன பண்ணணும்? சச்சிதானந்த தத்பரக, அந்த சச்சிதானந்தத்தையே லட்சியமாக கொண்டு சர்வதா எல்லா காலத்திலும் நீ என்ன பண்ணு? இதை தியானம் பண்ணுவாய். எப்படி தியானம் பண்ணுவது? ஹிருதயேவா அத்தவா பகிஹி. ஒன்று கண்ணை மூடி தியானம் பண்ணு, இல்லாட்டி கண்ணை திறந்து தியானம் பண்ணு அப்படின்னு அதுக்கு டெக்னிக் சொல்லி கொடுக்குறார். 6 விதமான சமாதிகள் சொன்னார். கண்ணை மூடி 3 விதமான சமாதி, கண்ணை திறந்து 3 விதமான சமாதி. வாழ்க்கையில் 2 தான் செய்கிறோம், ஒன்று கண்ணை மூடி இருக்கோம், இல்லாட்டி முழிச்சிருக்கோம். அப்போ என்ன சொல்கிறேன்? சதா காலமும் முழிச்சிருந்தாலும் இதையே பண்ணு, தூங்கிட்டு இருந்தாலும் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இதையே பண்ணு. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் நீ இதை பண்ணலாம், தனியாக இருக்கும்போதும் பண்ணலாம். ஏன்னா இதோட விசேஷம் தான் நம்ம என்ன பண்ணலாம்? தனியாக இருக்கும்போது மட்டும் பண்ணிவிட்டு அதோடு விட்டுட்டோன்னா என்ன ஆகும்? விவகாரம் பண்ணும்போது நம்மளால் யாரு கூடயும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதனால ஆசிரியர் என்ன பண்ணுறார்? வித்யாரண்யர் இந்த பிரம்மத்தில் இருக்க 2 அம்சத்தை எடுத்துக்கிட்டார். ஒன்று சத்த அம்சம், இன்னொன்று சித்த அம்சம். முதல்ல ஆந்தர சமாதியில் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த சித்தம்சத்தை எடுத்துக்கிறோம், அந்த அறியும் தன்மை. கண்ணை மூடி உட்காந்து என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த திருஷ்ய அனுவித்த சமாதி அப்படின்னு பார்த்தோம். திருஷ்யம்னா வஸ்து. கண்ணை மூடினோன்னே என்ன தெரியுது? எதெல்லாம் மறக்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் வந்து நிற்கிது நம்ம முன்னாடி. அது என்ன ரூபமாக வந்து நிற்கிது. எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம கூட உறவாடிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்ணை மூடினாலும் எந்த ரூபத்தில், என்ன ரூபத்தில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நம்ம முன்னாடி வந்து உறவாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுற சொல்கிறாரு? அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாம் பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் இதற்கு வேறானவன் அப்படின்னு என்ன பண்ணு? அதை நீ பிரித்து பாரு. என்ன வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், உன்னை தொந்தரவு பண்ணுறவங்க எது வேணாலும் வரட்டும், அதுக்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு என்ன? திருஷ்ய அனுவித்தம். முதல்ல ஒரு கேப்பை உண்டு பண்ணு அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கும் எண்ணத்தை பார்ப்பவனுக்கும். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு? சப்த அனுவித்தம். நீ என்னெல்லாம் நிறைய படித்து வச்சுருக்கீங்களே, இத்தனை வருஷம் நீ கிளாஸ் கேட்டிருக்கீ இல்லையா? வந்து ஆத்மா 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 ஆத்மான்னு கேட்டு வச்சுருக்க. அந்த ஆத்மா ஆத்மாங்கிறது எல்லாத்தையும் அழிறப்ப வச்சு அழிச்சிட்டு நானுன்னு அந்த இடத்துல நீ மாற்றி யோசி. எந்த இடத்துலலாம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு வந்துச்சோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணு? நானுன்னு யோசி. நான் நினைக்கும் போது என்னவா நினைக்கிறோம்? உடம்பாவும் மனசாவும் இந்த உறவாகவும் நினச்சிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணு? மாற்றி அழிரப்பர் போட்டு என்ன பண்ணு? அழிச்சிக்கிட்டே இரு. எண்ணங்கள் வர வர என்ன பண்ணுறோம்? நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம்? திருத்துறோம், ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறோம். அந்த கால் டைப் படிக்கும்போது எதாவது தப்பாக டைப் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு இதை மாற்றி அடின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேர் கொடுத்துருக்கு, ஒரு கதையில் பெரிய நாவல் டைப் படிச்சிட்டோம். இப்போ அந்த கதையில் அந்த இது பண்ணும்போது அகிலாங்கிற பேரை அனிதான்னு மாற்ற சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அகிலாங்கிற இடத்துல அடிச்சு என்ன பண்ணோம்? அனிதான்னு அந்த கதையில் ஃபுல்லாக மாற்றணும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு பேர் கொடுக்க, சின்னதுலேருந்து என்ன பண்ணியிருக்கு? நமக்கு ஒரு பேர் கொடுத்து அந்த பேர்லையே நம்ம விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து அந்த பேர் இருக்குது, அதுக்கு ஒரு உறவு இருக்குது, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இப்படி என்ன இருக்குது? அதுக்கு ஒரு எல்லாம் இருக்குது நமக்கு, அதனுடைய புண்ணிய பாபம் எல்லாம் இருக்குது. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு? வந்து இது எதுவுமே உனக்கு கிடையாது, இதுக்கு நீ இதெல்லாத்தையும் வேறானவன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண? மனசில் பதிய மாட்டேங்குது. எப்படி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பேரை மாற்றி அழித்து அந்த அகிலாவை அனிதாவாக மாற்றிக்கிட்டே இருக்கிறோமோ, அதுபோல் எங்கெல்லாம் நான் ஜீவன் நினச்சி அம்மான்னு நினைக்கும் போது ஆத்மான்னு நினைக்கணும். இது என்ன பண்ண? உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளோக்கு நமக்கு, ஏன்னா அந்த அனாத்மா நான், அந்த அகங்கார நானுக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இருக்கும். அந்த ஆத்மா நானுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனை இருக்கிற நான் எந்திரிச்சு வரும்போது நமக்கு என்ன பண்ணுறோம்? நமக்கு நாமே திருத்துறோம், நம்ம கரெக்ஷன் போடுறோம் நமக்கு நாமே. உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ எதுக்கு கவலைப்படுற? அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நமக்கு ஊருக்கு உபதேசம் நல்லா பண்ணுவோம். அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாருங்க,
இப்போ இதே பிரச்சனையை நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது இன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம், இல்லைப்பா அப்படிப்பா இப்படிப்பா இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்ன பண்ணுவோம். ஆனால் நமக்குன்னு வரும்போது என்ன பண்ண முடியாது, பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு என்ன பிரச்சனை எந்திரிக்குதோ அதை என்ன பண்ணுறோம், நம்மளையே ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது, நம்ம ஏன் என்ன பண்ணுறோம், 2 அம்சமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று அகங்கார நான், இன்னொன்று ஆத்மா நான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அகங்கார நானையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நொச்சூர் சாமி எப்பவுமே சொல்ல, உள்ள திருப்பி விடு திருப்பி விடு அப்படிம்பார். உள்ள திருப்பி விடு உள்ள திருப்பி விடு அப்படிம்பார். திருப்பி விடுன்னா என்ன அர்த்தம், நம்ம நீ இந்த நானை அந்த நானாக மாற்றி விடு, இந்த நானை அந்த நானாக மாற்றி விடு. பொறுமையாக பண்ணணும், ஜென்மாந்தரமாக பண்ணணும். பண்ண பண்ண என்னாகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உள்ளேருந்து மைண்ட் எடுத்து கொடுக்க தொடங்கும். நமக்கு பிரச்சனை வரும்போது என்னாகும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாட் ஸோ வாட், அப்படியா அப்படின்னு ஆடி போய் நிற்போம். என்ன பண்ண அதுக்கப்புறம் அதனால் என்ன அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம வாட் ஸோ வாட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், வாட் நெக்ஸ்ட், வாட் பெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண, இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு விவகாரத்துக்குள்ளே இறங்கிடும். அப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல திருஷ்யானுவித்தம், அப்புறம் சப்தானுவித்தம். கண்ணை மூடி என்ன பண்ணுறோம், உட்காந்து கன்வெர்ட் ஒரியிங் டைம் இன்டூ நிதித்தியாசனம் டைம். திரும்ப திரும்ப சொல்லுவேன் நான் வந்து, கன்வெர்ட் ஒரியிங் டைம் இன்டூ நிதித்தியாசனம் டைம். நம்ம டைம் எடுத்து என்ன பண்ணணும், எப்பெல்லாம் நம்ம புலம்ப தொடங்கிட்டோமோ அப்படின்னா என்ன பண்ணிடுறோம், நம்ம அகங்காரனானுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஆத்மானான்னு போய் என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு வரும்போது என்னாகும், அந்த பலம் குறைய தொடங்கிடும். ஆமாம் இது வந்து அகங்காரனான், அது வந்து இப்படி தான் இருக்கும், அதுக்கு கஷ்டம் இருக்கும், அதுக்கு பிராரப்தம் உண்டு, துக்கம் உண்டு. ஆனால் ஆத்மா, நான் யார், ஆத்மானா நான் யார், ஆத்மா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் பேர் என்ன உன் பேர் என்னன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க வந்து. இப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு இப்போ அந்த காலம் முதல்ல சின்மயானந்த சாமிஜி இவர்கிட்ட சிவானந்தர்கிட்ட போனோடனே இவருடைய டீச்சிங் எல்லாம் கேட்டோடனே அவருக்கு ரொம்ப அப்படியே தலை சுற்றுது வந்து. அப்படியே அப்போ அவர் கேட்குறாரு, யூ ஆர் ஹிப்னடைசிங் மீ அப்படிங்கிறாரு வந்து. இந்த ஹிப்னடைஸ் பண்ணுறீங்க வந்து அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் கம் டு டீஹிப்னடைஸ் யூ. சிவானந்தர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் வந்து, தெரியல யாரோ ஒரு மகான் சின்மயானந்தர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் வந்து. அப்போது இது மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு இதே ஒரு எண்ணம் நமக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கு. உனக்கு இது பேர், உனக்கு இது பேர், உன்னுடைய பேர் இது, உன்னுடைய பேர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம மாற்றி யோசிக்கணும். என்ன பண்ணுறோம், உட்காந்து என்ன பண்ணுறோம், நம்ம இதை டைம் கொடுத்து, இதுக்கு பேர் சவிகல்ப சமாதி. நம்ம பிரயத்தனபூர்வமாக பண்ணும்போது அதுக்கு பேர் என்னது, சவிகல்ப சமாதி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது நமக்கு நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது அது என்னவாகுமா, நிர்விகல்ப சமாதியாக மாறும். அது நமக்கு பிரயத்தனம், நீண்ட நாள் நம்ம அபியாசம் பண்ணும்போது இதுக்குன்னு டைம் கொடுத்து பண்ணோன்னா வரும், கண்டிப்பாக வரும், வராதுன்னு கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு, விவகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இதுவே வாழ்க்கையாக நம்ம கொடுக்கும்போது வரும் நமக்கு. அடுத்து 3 சமாதி சொன்னார். பாஹ்ய சப்த கரெக்டாக இது பாஹ்ய திருஷ்ய அணுவித்த சமாதி, பாஹ்ய சப்த அணுவித்த சமாதி, அடுத்து பாஹ்ய நிர்விகல்ப சமாதி. என்ன பண்ணுறோம், கண்ணை நல்லா முழிச்சுக்கிறோம். முதல்ல பார்த்தது அந்த சித்த அம்சத்தை வச்சு தியானம் பண்ணோம். பார்ப்பவன் பார்க்கப்படு பொருளுக்கு வேறானவன் அப்படின்னு அந்த சித்த அம்சத்தை எடுத்து கண்ணை மூடி பண்ணும்போது அந்த சித்த அம்சத்தை பிரதானமாக பண்ணி தியானம் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த சத்த அம்சத்தை பார்க்குறோம். எல்லாவற்றிலும் அந்த நாம ரூபத்தை நீக்கிவிட்டு என்ன பண்ணுறோம், அந்த அதிஷ்டான ரூபத்தில் பார்க்குறோம். காரண காரிய வத்திரிக்தக ஆத்மா. இந்த காரண திருஷ்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுறோம், அறிவினால் நீக்கி. இந்த நாம ரூபம் உண்மை அல்ல, படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். அதுபோல் என்ன பண்ணுறோம், நம்ம என்னுடைய உடம்பு மனசு புத்தியிலையும் இருக்கிற அந்த காரியத்தை விட்டுறோம். பார்க்குற எல்லாத்துலையும் இருக்கின்ற அந்த காரியத்தை நீக்கிட்டு காரணத்தை மட்டும் பார்க்குறோம். உட்காந்து அபியாசம் பண்ணுறோம். நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ பார்க்குறது எல்லாத்துலேயும் எப்படி ஒரு தங்கத்தை நகையை பார்க்கும்போது தங்கம் மட்டும்தான் இருக்குது,
அந்த பண்ண என்னாகும்? மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். எப்படி வெளிப்படுது? புத்தியில் புலப்படுது. எப்படி புலப்படுது? எப்படி நகையை பார்க்கும்போது கவனத்தை எதில் திருப்பிடுறோம்? டிசைன்லேருந்து தங்கத்துக்கு மாற்றிடுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? பார்க்குற எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த திருஷ்டியை நாம ரூபத்தில் இருந்து கொண்டு வரும்போது என்ன ஆகின்றது? நமக்கு அந்த பிரம்ம திருஷ்டியை நம்ம ஓன பண்ண தொடங்கும். எல்லாவற்றிலும் இருக்கின்றது அந்த ஒரு பொருள் தான் இருக்கின்றது, நானே எல்லாமாக இருக்கின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த சர்வாத்ம பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? விரும்பி உட்கார்ந்து கண்ணை திறந்து இருக்கும்போது யாரெல்லாம் பார்க்குறோமோ பார்க்கும்போது என்ன செய்கிறோம்? தொய்மை சாண்யத்திர ஏகோ விஷ்ணுகு வியர்த்தம் குப்பியசி மை அசஹிஷ்ணுகு சர்வத்மின் அபி பஷ்சாத்மானம் சர்வத்திர உத்ஸ்ருஜ பேத அஜ்ஞானம். உன்கிட்டையும் என்கிட்டையும் ஒரே விஷ்ணு தான் இருக்கான்னு பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். அந்த சர்வத்திர உத்ஸ்ருஜ விட்டு விடு எந்த அந்த பேத அஜ்ஞானத்தை. யாரெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் யார்? நான் தான் எல்லா விதத்துலேயும் காட்சி அளிக்கின்றேன். நான் சொல்லும்போது எந்த நான்? ஆத்மா நான், அந்த அகங்கார நான் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம்? விடாமல் இந்த அபியாசத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதான் பார்த்தோம், 29 ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். நீண்ட நாள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்தப்தி பாவோ ரசாஸ்வாதா திருத்தீய பூர்வவன் மதக. ஒரு ரீடிங் வித்தியாசமான ஒன்று இருக்குது. பூர்வ வன்மதகன்னு சொல்லலாம், பூர்வ ஜென்மதகன்னு போட்டுக்கலாம். 2 ரீடிங் இருக்குது. இந்த நிர்விகல்ப சமாதி பற்றி சொல்கிறார். அது நிர்விகல்ப சமாதி பூர்வவத் மதக அப்படின்னா முன்பு சொன்னது போலன்னா எப்போ முன்னாடி எப்போ சொன்னார்? அந்த ஆந்தர சமாதியில் சொன்னது மாதிரியே இப்போவும் இங்கே நிர்விகல்ப சமாதி சொல்லப்படுகின்றது. பூர்வ ஜென்மத்தக அப்படின்னு இன்னொரு ரீடிங் பரமாத்மானந்த சுவாமி சொல்கிறாங்க. பூர்வ ஜென்ம சுக்ருத்தம் இருந்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நிர்விகல்ப சமாதி. ஒரு நிர்விகல்ப சமாதிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எண்ணங்கள் 3 விதத்தில் வரும் நமக்கு. வில், வாசனா, வேர்ல்டு. நம்மளுடைய சுய முயற்சினால் எண்ணங்கள் வரலாம். நம்மளுடைய வாசனைகள்னால என்ன பண்ணலாம்? எண்ணங்கள் உண்டாகலாம். ஆழ் மனதில் இருக்கின்ற பதிவுகள்னால உண்டாகலாம், அல்லது புற சூழ்நிலைகளால் நமக்கு எண்ணங்கள் உண்டாகலாம். இப்போ நிர்விகல்ப சமாதிங்கிறது இந்த வாசனையினால் உண்டாகின்றது. பூர்வ வாசனையினால், பூர்வ ஜென்மத்தில் பண்ணப்பட்ட அந்த நிறைய அபியாசம் பண்ணியிருந்தால் என்ன ஆகலாம்? வரலாம். இப்போ வராதான்னா இட் இஸ் பாசிபிள் பிராரப்தத்தில். இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் வரும், வராமல் இருக்காது. நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்தால் தான் உனக்கு மோட்சங்கிறத நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இதில் தான் உனக்கு மோட்சங்கிறத நம்ம சொல்கிறது கிடையாது. ரசாஸ்வாதாத் ஸ்தப்தி பாவக 2 விஷயம் சொல்கிறார். இந்த நிர்விகல்ப சமாதியை ரசாஸ்வாதம் ஸ்தப்தி பாவம். ரசாஸ்வாதம்ங்கிறது ஸ்தப்தி பாவம்னா கஷாயம்னு ஏற்கனவே மாண்டூக்கிய காரிக்கையில் நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேதாந்த சாரம், மாண்டூக்கிய காரிக்கையில் இது தியானத்துக்கு தடையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம தியானத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்ம தியானத்திற்கு நம்ம அஷ்டாங்க யோக தியானத்தை சொல்லலை. ஆத்ம தியானம் பண்ணும்போது மனது ஒருமுகப்படுகின்றது. இன்னைக்கு இதில் பார்த்தோம், நம்ம நிதித்தியாசனம்னா என்ன? படித்த விஷயத்தில் மனதை பதிய வைக்கிறதுக்காக பண்ணுகின்ற தியானம். படித்த விஷயத்தை மனசை பதிய வைக்கிறதுக்காக நம்ம இந்த தியானத்தை பண்ணுறோம். அங்கே போய் தியானத்தில் போய் என்ன பண்ணுறோம்? அங்கே போய் உள்ளுக்குள்ளே போய் நம்மளுடைய ஆள் மனசை கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த நான் சொல்லும்போது அகங்கார நான் என்ன பண்ணணும்? நம்ம ஆத்மா நானாக மாற்றி பண்ணணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனசு அமைதிப்படும் போது அது ஒரு சுகமாக ஆன உடனே அது என்ன பண்ணாது? எதுக்கு தியானம்லாம் பண்ணிக்கிட்டு, இதுவே நல்லா தான் இருக்குது, எதுக்கு இந்த கரெக்ஷன்லாம் உண்டை பண்ண அப்படின்னு என்ன ஆகிறோம்? அதுலேயே என்ன ஆயிடலாம்? அதுலேயே லயிச்சு போய் இருந்துடலாம். அதனால இதை ஒரு தடையாக மாண்டூக்கிக்காரியில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்ன? ஸ்தப்தி பாவம். ஸ்தப்தி பாவங்கிறது மனசு என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுமா தியானத்தில் பண்ணும்போது. சிலருக்கு தியானத்தில் பண்ணும்போது, ஆழமாக பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது.
அது உலக விஷயத்திலே ஈடுபடாது, தியானத்திலே ஈடுபடாமல் அது ஒரு மாதிரியான அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல் ஆஃப் த மைண்டுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஒரு வெறுமை, தியானம் பண்ணவும் பிடிக்கலை, ஊர் சுற்றவும் பிடிக்கலை, கிளாஸுக்கு போகவும் பிடிக்கலை, அது மாதிரி மைண்டுக்கு அது மாதிரி ஒரு நிலைமை வரும். அதை கஷாயம்னு மாண்டூக்கியக்காரர்கள் சொல்லியிருக்கார். தியானம் பண்ண முடியாது, உன்னால் ஆத்ம தியானம் பண்ணுறதுக்கு மைண்டு கோஆப்ரேட் பண்ணாது. சில நேரம் திடீர்னு கால் மரத்து போச்சுன்னா என்னால் நடக்க முடியாது. அது மாதிரி மைண்டு என்ன ஆகுது, திடீர்னு என்ன காரணம் தெரியாது, ஆழ் மனசில் ஏதாவது ஒரு ஆழமான ஒரு வழி இருக்கலாம் நமக்கு. அப்போ அது என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு அவஸ்தை மனசுக்கு வருமா. அது கஷாயம்னு மனசால் என்னமும் முன்ன பின்ன போக முடியாது, ஸ்டக்காகி போய் நிற்கிது அப்படின்னு மாண்டூக்கிய காரிகையில் சொல்லப்பட்டு, அது ரெண்டும் தியானத்துக்குரிய தடையாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, நிர்விகல்ப சமாதிக்கு அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ரசாஸ்வாதம் ஸ்தப்தி பாவம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சவிகல்ப சமாதி பழகி அவனுடைய மனம் என்னாது, நான் பிரம்மங்கிறதுல நன்றாக நிலை பெற்று விடுகின்றான். நான் பிரம்மம்னு நினச்சதுக்கப்புறம் மனசு கப்சுப்புன்னு ஆயிடும். யோக சாஸ்திரத்தை என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டு மனசை ஷட்டப் 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 ஷட்டப்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ இதில் நான் பிரம்மங்கிற எண்ணத்தை திருப்பி விட்டுட்டோம். அவர் சொல்கிறாரு, திருப்பி விடு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நான் பிரம்மங்கிற எண்ணத்துலேருந்து நீ யோசிக்க தொடங்கின அப்படின்னா மைண்ட் என்ன ஆகுது, ஸ்தப்தி பாவம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, அது ஸ்வபாவமாகவே மௌனமாக ஆயிடும். அதான் அவர் சொல்கிறார், இந்த ஸ்வபாவ மௌனத்திலேயே, ஏன்னா அதுக்கு சிந்திக்கிறதுக்கு விஷயமே இல்லை. நான் பிரம்மம்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் எதை பற்றி யோசிப்பேன், நான் அந்த அகங்கார நானை மாற்றி விட்டுட்டோம், ஆத்மா நானை ஆக்கிட்டோம், அந்த நான்லேருந்து நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது நம்மளால். அதுக்கப்புறம் அது அமைதியாக ஆயிடுது. அந்த அமைதி நீண்ட நேரம் இருக்கும்போது அதை நிர்விகல்ப சமாதியாக ஆகலாம். அதான் சொல்ல வர்றார். ரசாஸ்வாதாத் ஸ்தப்தி பாவக திருத்தீக பூர்வவத் மதக ஏத்தை ஷட்பிஹி சமாதிபிஹி நிரந்தரம் காலம் நயேத். அட்வைஸ் கொடுக்குறார். நான் 6 அபியாசம் கொடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு எவ்வளோ நாள் பிராரப்தம் இருக்கோ அவ்வளவு நாளும் இந்த 6ல் மாற்றி மாற்றி உன்னுடைய வேலையை வச்சுக்கும். ரமணர் சொன்ன மாதிரி வந்த வேலையை பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு தான் நீ வந்திருக்க. அப்போ என்ன பண்ணு, உனக்கு எந்த கண்ணை மூடி இருந்தாலும் இந்த அகங்கார நானை விட்டுட்டு ஆத்மா நானையே பிரதானமாக யோசிக்கும். கண்ணை திறந்து இருந்தாலும் இந்த நானையே பிரதானமாக யோசிக்கிறது. இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணு, நிரந்தரமாக காலத்தை கடத்துவாயாக. இப்போ இந்த நிர்விகல்ப சமாதிக்கு பேர் சகஜ சமாதின்னு இன்னொரு வார்த்தை சொல்லலாம். சகஜ சமாதினா கண்ணை திறந்து இருக்கும். நம்ம பார்ப்போம், ரமணருக்கு பார்ப்போம், கண்ணை திறந்தே தான் இருக்காருன்னு பார்க்குறோம். நம்ம கண்ணை திறந்து தான் இருக்காரு. முன்னாடி அவர் சமாதியில் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் எப்போவுமே அவர் என்னவா இருக்கார், இந்த சகஜ சமாதியிலே இருந்திருக்கார். தூங்க மாட்டாரா, படுக்க மாட்டாரா, உட்கார்ந்துட்டே தான் இருப்பார். அப்போ இந்த மாதிரிலாம் மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம அபியாசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கை காலம் இதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். நம்ம பொறுப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பொறுப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் பாடுபடும் முன்னே என்ன பண்ணு, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. நிரந்தரமாக இதையே என்ன பண்ணு, நிரந்தரம்னா என்னது, அந்தரம்னா கேப்பு, நிரந்தரம்னா கேப் இல்லாமல் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இந்த கவலை அந்த கவலை, இந்த பொறுப்பு அந்த பொறுப்புன்னு. இப்போ என்ன பண்ணு, கேப் இல்லாமல் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃபோன் எடுக்காமல் இந்த தியானத்தை உட்காந்து பண்ணு. அடுத்து இந்த தியானம் நீண்ட நாள் பண்ணணுங்கிறார். ஏன்னா 1 நாள் 2 நாள்லாம் நமக்கு வராது. இதுக்கு நீண்ட நாள் இந்த அபியாசம் பண்ணணும். பண்ணுனா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறார். தேகாபிமானே கலிதே
விஜ்ஞாதே பரமாத்மனி विज्ञाते परमात्मनि यत्र यत्र मनो याति यत्र यत्र मनो याति तत्र तत्र समादयः तत्र तत्र समादयः देहाभिमाने गलिते देहाभिमाने कलिते विज्ञाते परमात्मनि विज्ञाते परमात्मनि यत्र यत्र मनो याति यत्र यत्र मनो याति तत्र तत्र समादयः तत्र तत्र समादयः இதனால் கிடைக்கிற பிரயோஜனம் நீண்ட நாள் பரமாத்மா சாமி சொல்லுவாங்க லாங் ஸ்ரவணம் லாங்கர் மனனம் லாங்கஸ்ட் நிதித்தியாசனம் சொல்லுவார் லாங்கர் லாங்கஸ்ட் நம்ம வந்து ஸ்ரவணத்தில் ரொம்ப நாள் இருப்போம் நம்ம நிதித்தியாசத்துக்கு ரொம்ப டைம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது மனசு கூட போராடும் இது வந்து சும்மா அப்படி இதில் வந்து ஒரு சுகம் இருக்கும் அது பேர் ஸ்ரவண சுகம்னு பேராகும் அது வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் கேட்டுகிட்டே அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை நம்ம அந்த தனித்தன்மையை விட வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படி வச்சுக்கலாம் நம்ம அழுக்கு மூட்டையை வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அந்த அழுக்கு மூட்டையை வச்சுக்கலாம் நம்ம அகங்காரங்கிற அழுக்கு மூட்டையை இப்போ நிதித்தியாசனம் என்னது இதை நம்ம ஆமாம் அப்போ அதுக்கு லாங்கஸ்ட் நிதித்தியாசனம் சொல்கிறது அப்போ இதுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும் ஸ்ரவணத்துக்கு எவ்வளோ டைம் கொடுத்தோமோ அதை விட அதிகமான டைம் நமக்கு மனநத்துக்கு வேணும் ஏன்னா நமக்கு கன்விக்ஷன் வேணும் நம்ம கரெக்டாக நம்மளுடைய இதில் தாற்பரிய நிர்ணயம் கரெக்டாங்கிறது நமக்கு கன்விக்ஷன் வேணும் எதனால நிஷ்டை வரும் வேறு என்ன எதுவும் பண்ணணுமா சமாதி அபியாசத்தினால பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டி வேணும் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நமக்கு வந்து கிளாரிட்டி வேணும் அப்புறம் என்ன பண்ணணும் உட்காந்து பண்ணணும் என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை அப்படியே இப்போ திருதிசை விவேகம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஒன்றொன்னே என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு உயிர் வரணும் இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை மயமாக ஆனால் தான் அதுக்கு உயிர் வரும் அப்படி இல்லாட்டி சும்மா புஸ்தகத்தில் இருக்கும் புஸ்தகத்தில் இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையல வெறும் மஸ்தகத்தில் இருந்தாலும் நமக்கு அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் பிரயோஜனம் கிடையாது ஆள் மனசுக்கு நமக்கு போகும் அது நமக்கு என்ன ஆகும் நமக்கு அந்த அனுபவத்துக்கு வரணும் நமக்கு அது நான் அப்படிங்கிறத என்ன பண்ணுது இது வந்து படித்து தெரிந்து கொள்வதில்லை தேடி பார்த்து உன்னுள்ளே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ அது என்ன பண்ணணும் உள்ளுக்குள்ளே அது உள்முகமாக என்ன பண்ணணும் நமக்கு அந்த அகங்கார நான் வந்து பலம் இழக்கணும் அந்த ஆத்மா நான் வந்து நமக்கு பலப்படணும் அதான் சொல்கிறாரு தேக அபிமானே கலித்தே தேகம் நான் என்கின்ற அந்த அபிமானம் கலித்தேனா நாசமாகின்ற நிலையில் பரமாத்மாவே நான் என்ற அனுபூதி உண்டான நிலையில் நான் எப்படி தேகம்னு நினச்சிட்டு இருக்கனோ அதுபோல் நான் தேகம் இல்லவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் என்னவாகணும் நமக்கு ஸ்ட்ராங்காக வரும் அபிமானம் என்னது நான் தேகம்ங்கிற அந்த எண்ணம் நான் ஜீவன்கிற எண்ணம் ஜீவன் நான் என உழைத்தல் தோற்றம் அப்படின்னு படிக்கிறோம் பிரமமாம் தன்னை மறந்து என்ன பண்ணிடுறோம் நான் ஜீவன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்போ அது என்ன பண்ணணும் முழுமையாக நான் ஜீவன்கிற அந்த எண்ணம் நான் தேகம்ங்கிற எண்ணம் முழுமையாக என்ன பண்ணணும் நாசமான நிலையில் போட்டுக்கோங்க முழுமையாக நாசமான நிலையில் அக்னி கட்டு அற்ப ஞானத்தால் வந்த பந்தமும் வேகாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது முழுமையாக அந்த குப்பையெல்லாம் எரியிறது வரைக்கும் என்ன பண்ணணும் நமக்கு அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அந்த தியான பயிற்சி கொடுத்துருக்காரு அந்த சமயத்தில் என்ன ஆகுது பரமாத்மாவே நான் என்ற அனுபூதி உண்டான நிலையில் பரமாத்மனி விஜ்ஞாத்தேன்னு கொடுத்துருக்காரு ஞாத்தேனா அறிவது விஜ்ஞாத்தேனா நன்றாக தெளிவாக அபரோக்ஷமாக நானே அந்த பூர்ண பரமாத்மா அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நன்றாக அனுபூதி உண்டான நிலையில் இவர் சர்வப்பிரியானந்தா சுவாமி சொல்கிறாங்க ஸ்டாப் பிலீவிங் யூ ஆர் த பாடி ஸ்டாப் பிலீவிங் யூ ஆர் த பாடி நான் உடம்புன்னு நீ நினச்சிட்டு இருக்கீ இல்லையா அந்த எண்ணத்தை விடு ஸ்டாப் பிலீவிங் யூ ஆர் த பாடி அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும் நம்ம முழுமையாக விடணும் இப்போ இந்த உடம்பு நான் சொல்கிறதே கிடையாது இந்த உடம்பு நான் சொல்கிறதே கிடையாது ஆனால் நான் சொல்லிகிட்டு இருக்கு
அப்போது தேக அபிமானத்தை 2 விதமாக பிரிக்கலாம் நமக்கு. சாமானிய அபிமானம், விசேஷ அபிமானம். சாமானிய அபிமானம், விசேஷ அபிமானம். இந்த சாமானிய அபிமானம் என்பது இந்த பிராரப்தத்தோடு இணைக்கப்பட்டது. இந்த உடம்பை வச்சு தான் என்ன பண்ணணும், நமக்கு விவகாரம் பண்ணித்தான் ஆகணும். விவகாரம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு வலிக்கும், பெயின் வரும், அது எல்லாமே இருக்கும். அந்த அபிமானத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம நீக்க முடியாது. அந்த உடம்பை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிராரப்தத்தினால் நமக்கு உண்டாக்கப்பட்டது. இப்போ இந்த விசேஷ அபிமானம் என்பது என்ன அப்படின்னா, அது அஞ்ஞானத்தினால் உண்டானது. அஞ்ஞானத்தினால நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன உடம்புன்னு நினச்சேன். இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவிங்கிறத மறந்து நான் என்ன பண்ணிடுறேன், கண்ணாடி நான் பயன்படுத்துகிறேங்கிறத மறந்து என்ன பண்ணிடுறேன், நான் கண்ணாடியாகவே ஆயிரும். இப்போ என்னது, இந்த அபிமானத்தை தான் நம்ம விட சொல்கிறோம். தேக அபிமானம்னா இப்போ நமக்கு இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வலிக்காதா, பசிக்காதா, அதெல்லாம் நம்ம சொல்லலை. நமக்கு ரமணருக்கு அவருக்கு அனஸ்தீஷியா கொடுக்கவே இல்லை. அவர் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அவருக்கு அதெல்லாம் சித்திகளோட சேர்ந்த விஷயம். அதெல்லாம் எக்ஸப்ஷன். சாதாரணமாக நமக்கு இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் வலிக்காதுன்னா வலிக்கும், பெயின் இருக்கும், சஃபரிங் இருக்காது. பெயின் இருக்கும், சஃபரிங் இருக்காது. பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுப்பும். மற்றவங்களோட பார்வையில் துக்கம் இருக்கும், ஆனால் ஞானியோடைய பார்வையில் என்ன கிடையாது, அவருக்கு பிராரப்தம் கிடையாது. நம்ம அபரோக்ஷ அனுபவத்தில் நிறையா படித்தோம். ஞானிக்கு பிராரப்தம் உண்டா கிடையாதா, உண்டு கிடையாதுன்னு 2ம் சொன்னோம். அடுத்தவங்க பார்வையில் உண்டு, அவரோட பார்வையில் கிடையாது. எதனால் அவரோட பார்வையில் கிடையாது, அவரோட பார்வையில் அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே. அவரோட பார்வையில் இந்த உடம்பு எப்படி இந்த டேபிள் சேர் எனக்கு வேறான விஷயமோ, இந்த பேப்பரை கிழிக்கும் போது அதுக்கு என்ன ஆகுது, நமக்கு இதுக்கு புறப்பொருளாக இருக்கின்றது. அதே போல் ஞானியை பொறுத்த வரைக்கும் இதில் அபிமானம் இல்லை. தேகத்துக்கு வலி இருக்கும், அதனால என்ன கிடையாது, அந்த மனதில் வேதனை கிடையாது. அப்போது தேகாபிமானே கலிதே பரமாத்மனி விஜ்ஞாத்தே எத்திர எத்திர மனோயாத்தி தத்திர தத்திர சமாதயக. எங்கெங்கெல்லாம் மனம் செல்கின்றதோ அங்கங்கெல்லாம் சமாதி ஆகின்றது. சமாதி ஆகின்றன என்னது, அங்கங்கெல்லாம் அவன் பிரம்மத்தையே பார்க்கின்றான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை, நானன்றி வேறில்லை. நன்றாக நமக்கு ஆந்தர சமாதி நல்லா பண்ண என்ன ஆகும், பாஹ்ய சமாதி கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட தொடங்கும். பார்க்குற இடம் எல்லாம் என்னவா இருக்குது, தத்திர தத்தின சமாதயக. இப்போ என்னாகும், இந்த தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஆத்மாங்கிற எண்ணம் நாம் பயன்படுத்துகிறனோ அவ்வளோக்கு அவ்வளவு நான் இந்த உடல் அல்லங்கிற எண்ணம் தன்னை போல் நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கும். கிழக்கு நோக்கி போனோன்னா என்ன ஆகும், நமக்கு மேற்குலேருந்து நம்ம தன்னை போல் என்ன ஆயிரும், வெளி வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும், நேச்சுரலாக நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்மாக்கார விருத்தியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த அகங்காரனான என்ன பண்ணணும், பலகீனப்படுத்தணும். அது எந்திரிச்சு வரும், முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணும், எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணும், அதை நம்ம மாற்றி என்ன பண்ணணும், யோசிக்கணும். நமக்கு சாஸ்திரத்தில் அதனாட்டே பராக்க பார்க்காத பிரத்யேக்க பாரு அப்படின்னு. பராக்குன்னா என்னது, வெளியே இருக்குது. பிரத்யேகன்னா உள்ளே இருக்கு. உள்ளே திருப்பி விடு, உள்முகமாக்கு. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக துர்லபா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்தர்முகமாக ஆக்கு. உன்னுடைய எண்ணத்தை அந்த அகங்கார நாணிலிருந்து ஆத்மா நானாக மாற்று. என்ன பண்ணுறோம், அது பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உணர்ச்சி போராட்டங்கள் எல்லாம் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தோம். மனசில் எல்லா உணர்ச்சி போராட்டங்களுக்கும் காரணம் என்ன, நம்ம மனசை நான் நினச்சிட்டு இருக்கிறதா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் உடம்பல்லன்னு கழட்டி விட்டுட்டோம், நான் மனமல்லன்னு கழட்டி விட்டுட்டோம்.
இதையெல்லாம் அறிபவன் நான் என்ன பண்ணணும், அதை ஓனப் பண்ணணும், அதை என்ன பண்ணணும், நல்லா பிடிச்சுக்கணும். அதனால தான் போட விக்ஞாத்தே அப்படிங்கிற, நன்றாக அதை மனதில் ஆழமாக பதிய வைப்பது. என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணார், நமக்கு கையில் நவனியத்தை கடைசியில் பதம் என்ன போட்டார், மறவாதே. இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணார், மறந்துடாத. நமக்கு எல்லாம் ஞாபகத்தில் வரணும். பிரச்சனை வரும்போது எல்லாம் மாயிக்கம். நம்ம சகஜம் என்னன்னு படித்தோம், ஸ்வபாவம் என்னன்னு படித்தோம், பிராந்திஜம் என்னன்னு படித்தோம், எல்லாம் ஞாபகத்தில் வரும். காண்பதெல்லாம் சொப்பனம் போல் என்று துணிந்தவன் ஞானியாவான். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே. இப்போ என்ன பண்ணுறோம், இதை நம்ம அபியாசம் பண்ணும்போது மனம் எங்கெல்லாம் போகின்றதோ அதெல்லாம் என்னது, எங்கெங்கு பார்க்கினும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு நிற்பது நீ என்றோ பராபரமே, நீ தான் இருக்க எல்லாம் அந்த மெய்ப்பொருளே அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம நோக்கும் திசையெல்லாம் நான் அன்றி வேறில்லை. இது நம்ம என்ன பண்ணுறோம், நீண்ட நாள் அபியாசம் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாரு, உனக்கு எதெல்லாம் பார்க்குறியோ பார்ப்பதெல்லாம் உனக்கு அந்த பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அனாத்மாட்ட இருக்கிற அந்த அபிமானத்தை விடணும். அந்த அகங்கார நான்கு வந்து நம்ம நிறைய ஏற்றி வச்சுருக்கோம். பரமாத்மா சாமி ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற சுகமெல்லாம் நல்லா இருக்குது, உலகத்தில் இருக்குது சுகமெல்லாம் நல்லா இருக்குது, துக்கம் மட்டும் வேண்டாம். அந்த குரங்கு கதை இருக்கும். குரங்கு என்ன பண்ணுச்சு, குரங்கை பிடிக்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குட்டி வாயில் அந்த ஜாடியில் என்ன போட்டு வச்சுருவாங்க, உள்ளுக்குள்ளே வேர்க்கடலை போட்டு. குரங்கு என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ளே கையை விட்டு நிறைய எடுக்குமா. எடுத்தோன்னே என்னாகும், கை வெளியே வர. இப்போ விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும், அதை விடணும். அது மாதிரி இதை என்ன விடணும், நம்ம தேக அபிமானத்தை விடணும். நமக்கு என்னெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோமோ அந்த ஜீவாத்மாவை, அந்த ஜீவ புத்தியை விடுறது பரமாத்மா சாமி அப்படி அது பேர் சூசைட் பண்ணுறது மாதிரி. நம்மளால் விட மாட்டோம். நான் ஏன்னா என்ன இந்த செத்தாரை போல் திரின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போவே அவர் செத்துட்டாரு, அவருக்கு எந்த விதமாக இது வந்து அவருக்கு என்னது, இதெல்லாமே போன ஜென்மா மாதிரி ஆயிடுச்சு. ஞானத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே என்னது, போன ஜென்மா. இதில் மாண்டுக்கி காரிகையில் வரும் ஜடவத் லோகம் ஆச்சரியத் அப்படின்னு. ஜடம் மாதிரி திரிகிறாரு. மானம் அபமானம் எதுவுமே இல்லை. அதான் நம்ம பார்க்குறோம். தேக அபிமானத்தை நமக்கு அவதூத சன்னியாசிகள் பார்க்குறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, திறந்துருக்காங்க. முழுமையாக தேக அபிமானத்தை விட்டு காட்டுறது தான் அந்த அவதூத்தம்ங்கிறது. அப்போது அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதான், வந்து எங்கெங்கு மனது செல்கின்றதோ அங்கங்கு சமாதி உண்டாகின்றது. எப்பவும் ஒன்று கண்ணை திறந்து தியானத்தில் இருக்காரு, அப்படி இல்லாட்டி என்னது, கண்ணை மூடி தியானத்தில் இருக்காரு. ரமணர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னாரா, வந்து இந்த ஜப்படி வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத, இந்த மாதிரி நாம ரூபத்தெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாரு, வந்துட்டு போகிற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், எப்போவும் என் முன்னாடியே இருக்க, எப்போவும் நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தா போதும், எனக்கு இந்த ரூபத்தில் வந்தெல்லாம் எனக்கு வந்து வராத அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற. இப்போது அது மாதிரி சதா காலமும் அந்த பிரம்ம தர்ஷனம் எப்போ கிடைக்கும், நான் என்னை பிரம்மமாக புரிஞ்சு கொள்ளும்போது எல்லாமே அங்கே பிரம்மமாக தெரிகின்றது. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யே பிரம்மமயம் ஜெகத்து. அடுத்து இந்த ஞானத்தினுடைய பலன் ஒன்று என்ன சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் மனம் போகிறதோ அங்கெல்லாம் நீ பிரம்மத்தை தான் பார்க்குற. சமாதிங்கிறது இங்கே வந்து பிரம்மத்துக்கோட பேர். சமாதினாலும் பிரம்மத்துக்கு இங்கே ஒரு பேர். வந்து எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு பிரம்மமாகத்தான் தெரியும். ஏன்னா நீ தேக அபிமானத்தை விட்டுட்ட. ஞானியானவன் நீண்ட நாள் இந்த அபியாசம் பண்ணி பண்ணி அந்த அகங்கார நான் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வீக் ஆகிட்டே போகுது. வீக்காக என்ன பண்ணிடுறோம், நம்ம இந்த ஆத்மா நான் பலப்பட்டுட்டே போதும். பலப்பட்டு போகும்போது எத்திர மனோயாத்தி தத்திர சமாதயக, நான் தேகங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கஷ்டம் வந்தால் வரட்டும், தேகத்துக்கு தானே வரட்டும்,
நம்ம வரக்கூடாது 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 என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டம் வந்துடக்கூடாது எல்லாரும் சொன்னடி கேட்கணும், எல்லாரும் இப்படியே நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், இப்படியே பழகிட்டோம். நமக்கு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டம் வந்தால் வரட்டும், தைரியம் வேணும். அதுக்கு என்ன நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், நம்ம இது சொப்ன துல்லியம். நமக்கு காண்பதெல்லாம் சொப்பனம். எப்படிப்பட்ட சொப்னமா என்ன, கஷ்டம் வந்தா என்ன, சுகம் வந்தா என்ன, ரெண்டுமே உண்மை இல்லை. அது நம்ம பலம் வேணும். வந்தா வரட்டும். ஏன் வரட்டும்னு சொல்கிறேன், நான் யாரு, நான் பிரம்மம். எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கஷ்டமெல்லாம் சரீரத்துக்கு தான். பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வ வப்புஹு, வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், சரீரத்தை பிராரப்தத்துக்கு கொடுத்தாச்சு. நான் யாரு, பிரம்மம். அதை என்ன பண்ணணும், நமக்கு அந்த சப்தானு வித்த திருஷ்யானு வித்த திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், விவகாரம் பண்ணும்போது காண்பதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். அந்த நமக்கு கைவிலை நவனியத்தில் அது பின்னாடி நானே பாட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு நிதித்தியாசனத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண பாட்டு. ஒவ்வொரு பாட்டையும் ஒரு வருஷம் தியானம் பண்ணலாம், ஒவ்வொரு பாட்டையும் ஒரு வருஷம், ஒவ்வொரு வரியவும் ஒரு வருஷம் தியானம் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளவு சாரம் இருக்கும். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உள்ளே போய் மாற்றணும். நான் யார், நான் பிறக்கவே இல்லை. இப்போ கஷ்டம் வரும்போது நான் யார், நான் பிறக்கவே இல்லை. பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நான். இது என்னவாகணும், நமக்கு ஸ்ருதி மாதிரி போகணும். என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போதும் இது நமக்கு என்ன ஸ்ருதி மாதிரி போகும்போது எத்திர மனோயாத்தி தத்திர சமாதய. இதனால் என்ன கிடைக்கிது நமக்கு அப்படின்னா, டைம் ஆயிடுச்சோ, வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இது முண்டகோபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரம். அதை அப்படியே தூக்கி போட்டார். இந்த ஆத்ம ஞானத்தின் பலன், இந்த நிஷ்டை வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பரமாத்மாவை சாட்சாத்காரம் செய்த நிலையில் அவனுடைய ஹிருதய முடிச்சுக்கள் அவிழ்ந்து போகின்றன. வித்யதே ஹிருதய கிரந்திஹி, ஹிருதயத்தில் இருக்கின்ற அந்த முடிச்சு, ஹிருதயம்னா இங்கே மனசில் இருக்கின்ற அந்த முடிச்சு, என்ன முடிச்சு, அந்த அறியாமையாகின்ற முடிச்சு. அந்த அறியாமையாகின்ற முடிச்சு காரணமாக நிறைய ஆசை உண்டாது. அந்த ஆசையாகின்ற முடிச்சு நமக்கு இந்த இது ஸ்டெப்பு நல்லா புரியணும். அந்த 7 அவஸ்தை நமக்கு மறக்கவே கூடாது. பூரணமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம், பிரம்மமாம் தனை மறந்த பேதமே. பிரம்மம் வேற பூர்ணம் வேற கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், நானே பூர்ணன் அப்படி இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வேணும் அது வேணும்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், யாசகம் கேட்டுட்ருக்கேன் நான். இப்போ இந்த ஞானம் வந்ததுனால என்ன ஆகின்றது, இந்த முடிச்சு நான் ஜீவன்கிற அந்த அறியாமையிலிருந்து நான் வெளிவந்து நான் பூர்ணன், நான் பிரம்மங்கிற அந்த ஞானம் என்னாகின்றது, நன்றாக பலப்படுகின்றது, சாட்சாத்காரம் ஆகின்றது. சாட்சாத்காரம்னா ஏதோ ஒரு அனுபவம் கிடையாது நமக்கு. நம்ம முழிச்சிட்ருக்கிற நேரத்தில் நல்லா படித்ததை ஆள் மனசில் உள்ள பதிய வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளே திருப்பி விடுறோம். அந்த அகங்காரடான ஆத்மா நான் எப்பெல்லாம் எனக்கு இந்த அகங்கார நான் எந்திரிக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஆத்மா நானாக மாற்றி விடுறேன். அப்படி பண்ணும்போது என்னாகின்றது, அந்த ஹிருதய முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன, அனைத்து சந்தேகங்களும் வெட்டப்படுகின்ற. சர்வ சம்சயாக சித்தியந்தே, எல்லா சந்தேகமும் வெட்டப்படுகின்றது. மேலும் அவனுடைய கர்மங்கள் அனைத்தும் நாசமாகின்றன. 3 பிரயோஜனம் இருக்குது. முதல்ல அஜ்ஞான நாசம்.
அஜ்ஞான நாசம் எதனால் உண்டாகின்றது? அஜ்ஞான நாசம் எதனால் வருகின்றது? ஞானம் வந்ததால் அஜ்ஞானம் நாசம் அடைகின்றது. என்ன ஞானம் வந்திருக்கு? நான் பிரம்மங்கிற அந்த ஞானம் வந்ததால். ஏன்னா அதான் மறந்து போயிட்டோம். மறந்து போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? மறக்க வச்சிருச்சு. மாட்டுக்கை காரிக்கையில் வரும், ஜீவக தீர்க்க காலே மாயையா சுப்தக அப்படின்னு. மாயையா சுப்தக, சுப்தகன்னா தூங்குறது. மாயை என்ன பண்ணிருச்சு? நம்மளை தூங்க வச்சிருச்சு. தூங்க வச்சிருச்சு என்னது? பார்ஷியலாக தூங்க வச்சிருச்சு. விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜீவரூபத்தில் இருக்கோம், பிரம்மங்கிறத மறந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? இதை ஞானம் வந்ததுனால அஜ்ஞான நாசம். முதல்ல என்ன ஆயிடுச்சு? அஜ்ஞான நாசம். அதனால என்ன ஆயிடுச்சு? சர்வ சம்சய நாசக. சம்சயம்னா என்னது? சந்தேகம். ஞானம் வந்ததுனால முழுமையான எல்லா சந்தேகமும் நீங்கிவிட்டது. அது பாம்போ அப்படின்னு சந்தேகம் முழுமையாக போகி அது பாம்பு இல்லை. அது மாதிரி இது ஜெகத்தோ, இது ஜெகத் இல்லை. இந்த நாம ரூபத்தை கடந்ததாக அந்த காரண திருஷ்டியில் பார்க்கும்போது இது ஜெகத் இல்லை. எப்படி கயத்தில் தோன்றின பாம்பு என்ன கடிக்காதோ, கடிக்காதோ, எனக்கு துன்பத்தை தராதோ, அதுபோல இந்த பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்ட இந்த உலகமானது என்னை துன்பப்படுத்த முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அது என்ன பண்ண? நமக்கு ஆழமாக பதிசில் பார்த்து டவுட் வரக்கூடாது. ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருமோ, எனக்கு பிரச்சனை வந்துருமோ. சரீரம் இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கும். பிரச்சனை யாருக்கு? சரீரத்துக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? இதை நமக்கு அந்த அஜ்ஞான நாசம் முழுமையாக என்னை எதுவும் அசைக்க முடியாது. ஏன்? நான் பிரம்மம். இப்போ அஜ்ஞான நாசம், அப்புறம் சம்சய நாசம். கொஞ்சம் கூட டவுட் கிடையாது. இல்லை இத்தனூண்டு கூட, இவ்வளோ கூட. அதனால என்ன ஆகுது? சர்வ கர்ம நாசக. அதனால இந்த ஞானம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? 3 கர்மமும் நாசமாகின்றது. சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம். ஏன்னா நல்லா முழிச்சிட்டேன் நான். கனவுல விரட்டுன்னு எல்லா பிரச்சனையும், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் விரட்டுது. என்ன ஆயிடுச்சு? நான் கண்ணை நல்லா முழிச்சிட்டேன். முழிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கஷ்டம் கனவுல வந்துச்சோ அதை பார்த்து சிரிக்கிறேன். அதுபோல் இந்த ஞானம் என்ன பண்ணுது? சர்வ கர்ம நாசக. அனைத்து சந்தேகங்களும் வெட்டப்படுகின்றன, மேலும் அனைத்து கர்மங்களும் நாசமாகி விடுகின்றன. உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவரான் நிபோதத்தை சொல்கிறாரு. எழுமின், முழிச்சிக்கோ முழிச்சிக்கோ முழிச்சிக்கோ, உனக்கு கஷ்டமே இல்லை. கஷ்டம் சொல்கிறிய உனக்கு கஷ்டமே இல்லை, நீ பூர்ணஸ்வரூபம், உனக்கு துக்கப்படுறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு என்ன ஆகிறது? வித்தியதே ஹிருதய கிரந்திகி. எப்போ ஒருத்தன் தான் பரமாத்மாங்கிறதுல முழிச்சிட்டானோ அப்போ என்ன ஆகின்றது? சர்வ அஜ்ஞான நாசக, சர்வ சம்சய நாசக, சர்வ கர்ம நாசக. அப்புறம் அவனை துக்கப்படுத்துறதுக்கு விஷயமே இல்லை, அவனுக்கு செய்வதற்கு இந்த பிறவியில் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்கிற கிருத்தியது. அவனுக்கு என்ன கிடையாது? செய்வதற்கோ அடைவதற்கோ அறிவதற்கோ எதுவுமே இல்லை. அவன் என்னன்னா அவன் தான் தன்னில் இருக்கின்றான், தன்னைத்தான் நன்றாக உணர்ந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு சந்தேகம் வரலாம், 31 தான் வருது, இன்னும் 44 வரைக்கும் இன்னும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ இது பார்ட் 1 முடிஞ்சிருக்கு, சொல்லி முடிச்சிட்டார். இருந்தாலும் நமக்கு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கிறனால பார்ட் 2ல் இதே விஷயத்தை இப்போ 31 ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே இன்னொரு கோணத்தில் திரும்பவும்
கருணை நமக்கு இன்னும் தேவைப்படும். அப்படிங்கிறனால எப்படி நமக்கு பிள்ளைகளை போகும்போது ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா மறந்துடாதன்னு சொன்ன மாதிரி இவர் திரும்பவும் இது ஒரு சம்மரியாக திரும்பவும் சொல்ல போகிறார். சில இடங்கள்லாம் இந்த 31 முடிச்சிருவாங்களாம் இப்போ நம்ம 44 வரைக்கும் நமக்கு இதை 46 வரைக்கும் இன்னும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இது பார்ட் 2வாக போகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம முக்கியமாக முடிச்சிட்டோம். எப்படி சம்சார காரணம் என்ன, சம்சார நிவர்த்தி உபாயம் என்ன, நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறது, நிதித்தியாசனத்தின் பிரயோஜனம், இந்த நான்கிறதுல இருக்கின்ற அந்த குழப்பத்தை எப்படி நம்ம தீர்த்து இந்த நிஷ்டையை அடைவது. இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை நம்மளுடைய பிறவியை என்ன சொல்லிட்டாரு, நிரந்தரமாக காலத்தை இப்படியே கடப்பாயாக 29வது ஸ்லோகத்தில் முடிச்சிருக்காரு. நீ கொஞ்சம் டைம் கூட எடுத்துருக்கு, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிட்டதுனால அடுத்த பார்த்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் இல்லை, கைவிலை நவநீதம் கிளாஸும் கிடையாது, பகவத்கீதை கிளாஸ் கிடையாது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நமக்கு திரும்பவும் திருப்தி தீப பிரகரணத்தில் நம்ம சந்திப்போம். ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की जय. கைவல்ய சக்தி கணபதி की जय. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.